அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சாட்டர்டே மார்னிங். சாட்டர்டே பார்த்திங்கன்னா பசங்களுக்கு ஸ்கூல் லீவ் அப்படின்றதுனால பொறுமையாக தான் என்னோடய வேலைகளை ஸ்டார்ட் பண்ணேன். காலையில் டிஃபன் முடித்ததுக்கப்புறமா ஒரு 10:30க்கு மேலே தான் லன்ச் ரெடி பண்ணியிருந்தேன். எப்போவுமே ஸ்கூலுக்கு பசங்களுக்கு கட்டி கொடுத்து அனுப்பிச்சிடுவோம். ஆறின சாப்பாடை தான் சாப்பிட்டுட்ருப்பாங்க. ஓகே, வீட்டில் இருக்கும்போது சூடாக சமைச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி லேட்டாக தான் வந்து நான் லன்ச் ரெடி பண்ணியிருந்தேன். இன்றைக்கி லன்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சுட்டு ரசம், பீட்ரூட் பொரியல் பண்ணியிருந்தேன். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு பார்த்திங்கன்னா, எண்ணெயில் வெங்காயம், பூண்டு, தக்காளி, புளி இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வதக்கிட்டு ஆற விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கூடவே வந்து கொஞ்சமாக தேங்காவும் சேர்த்து அரைச்சி எடுத்து குழம்பு வச்சுருந்தேன். அப்புறம் பூர்ணிமா அப்படின்ற ஒரு ஐடியிலேருந்து ஒரு சிஸ்டர் வந்து உங்களை பற்றியும் உங்களோட லைஃப் பற்றி உங்கள் பசங்க பற்றி எல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் இருக்கிற ஊர் பார்த்திங்கன்னா ஜோலார்பேட்டை, திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது எங்களுடைய ஊர். ஏலகிரி மலை சொன்னால் உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஏலகிரி மலைக்கு பக்கத்தில் தான் வந்து நம்மளுடைய ஊர் இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பசங்க வந்து எனக்கு 2 பசங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். பொண்ணு பெரியவங்க 10th படிக்கிறாங்க. பையன் வந்து 5th ஸ்டாண்டர்ட், அவர் சின்னவர். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா ரயில்வேல ஸ்டேஷன் மாஸ்டராக ஒர்க் பண்ணுறாங்க. ஆம்பூர் ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணுறாங்க. ஆம்பூர் பிரியாணி எல்லோரும் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால் ஆம்பூரும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அங்கே தான் வந்து ஹஸ்பண்ட் வந்து ஸ்டேஷன் மாஸ்டராக இருக்காங்க. அவ்வளோதான் எங்களோடது. வேறு என்ன சொல்கிறது தெரியல. அதுக்கப்புறமா குழம்பெல்லாம் வச்சு முடித்தாச்சு. ரசம் வச்சு பீட்ரூட் பொரியலும் பண்ணி விட்டுட்டேன். லன்ச் எல்லாத்தையும் முடித்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்மளுடைய விம் லிக்விடை வச்சு தான் நான் வந்து அப்படியே சும்மா அப்படியே தொடச்சி விட்டுக்கிட்டேன். ரெகுலராக நம்ம இந்த மாதிரி கவுண்டர் டாப்பை வந்து தொடச்சி விட்டுடும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். அதே போல் எந்த விதமான ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். ஏன்னா கவுண்டர் டாப்பில் தான் நம்ம வந்து வெங்காயம், தக்காளி எல்லாமே வச்சு கட் பண்ணுவோம். இந்த தக்காளியோடைய ஜூஸ்லாம் பார்த்திங்கன்னா இருந்ததுன்னா அப்படியே கவுண்டர் டாப்பை தொடும்போதே வந்து ஒரு பிசு பிசுன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஒவ்வொரு வாட்டியுமே வந்து நம்ம கிச்சனில் சமைச்சி முடித்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக வந்து விம் லிக்விடை தண்ணியில் கலந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி தொடச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நீட்டாக இருக்கும், நல்ல ஷைனிங்காகவும் இருக்கும். அதே போல் தான் கேஸை ரொம்ப டீப் க்ளீன்லாம் தேவையில்லை. ரெகுலராக பண்ண மாட்டோம். வெள்ளிக்கிழமையில் மட்டும் நல்லா டீப் க்ளீன் பண்ணிவிட்டு மற்ற நாளில் இந்த மாதிரி மேலோட்டமாக அப்படியே வெறும் ஸ்டாண்டெல்லாம் மட்டும் எடுத்துகிட்டு தொடச்சி விட்டுருவேன். இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சுருந்த தொட்டு பார்த்திங்கன்னா கத்திரிக்காவை போடும்போது உங்களுக்கே வீடியோவில் தெரிஞ்சிருக்கும். நல்லா எண்ணெய் தெரித்து எல்லா இடத்துலையும் எண்ணெய் ஸ்ப்ரெட் ஆகிருந்தது. அதனால் நல்லா எல்லா இடத்துலையும் லிக்விட் போட்டு நல்லா தொடச்சி விட்டுட்டேன். இது மாதிரி நம்ம தொடச்சி எப்போவுமே வந்து சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் துடைக்கும் போதே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த கேஸ்லாம் வந்து அடைக்கிற பிரச்சனை கூட வராது. ஏன்னா நம்ம துடைக்காமல் அப்படியே அந்த சாப்பாட்டு பொருட்கள் சிந்தி இருக்கும்போது தான் பார்த்திங்கன்னா எறும்புங்க வந்து அதை எடுக்கிறது, அதே போல் அந்த பர்னருக்குள்ளே போயிட்டு கூடு வைக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைங்க வரும். ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் நம்ம எப்போவுமே முடித்ததுக்கப்புறமா இப்படி தொடச்சி விட்டுட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து அந்த இடமும் நீட்டாக இருக்கும். அதே போல் கேஸ் அடைச்சிக்கிற பிரச்சனை அந்த மாதிரியான எதுவுமே இல்லாமையும் நம்மளுக்கு ப்ராப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கேஸ்லாம் நல்லா தொடச்சி முடித்ததுக்கப்புறமா அப்படியே சமைச்ச பாத்திரங்க எல்லாத்தையும் கழுவி விட்டாச்சு. ஒவ்வொரு ஹவுஸ் ஒய்ஃப்மே வந்து ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற இடம்னு பார்த்திங்கன்னா கிச்சனாக தான் இருக்கும்.
அதனால் கிச்சன் எப்போவுமே நீட்டாகவும் க்ளீனாகவும் இருந்தால் தான் நம்மளுக்கே வந்து மைண்ட் வந்து அடுத்த வேலை சமைக்கும்போது ஒரு ப்ரெஷர் இல்லாமல் ஃப்ரீயாக சமைக்க முடியும். அதனால் இந்த மாதிரி நம்ம எப்போவுமே வந்து கொஞ்சமாக சாமான் இருக்கும்போது எல்லாத்தையும் வாஷ் பண்ணி அப்பப்போ நீட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து அடுத்த வாட்டி வேலை செய்யும்போது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். கிச்சனுக்குள்ளே வரும்போது நம்மளுக்கு வந்து டென்ஷன் இல்லாமையும் இருக்கும். அதே போல் அப்பப்போ நம்ம ஏன் இப்படி வாஷ் பண்ணிடணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம சாமான் தேய்க்கும் போதே பார்த்திங்கன்னா நம்ம இந்த டைல்ஸில் அதே மாதிரி டேப் மேலே எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம கழுவுறது தேய்க்கிறது எல்லாமே தெறிக்கும். அதெல்லாம் வந்து நம்ம அப்பப்போவே தேய்ச்சி கழுவி விட்டுட்டோம் அப்படின்னா எப்போவுமே நம்மளுக்கு அது வந்து நீட்டாக இருக்கும். எப்போவாவது ஒரு வாட்டி டீப் க்ளீன் பண்ணணும் அப்படின்ற ஒரு அவசியம் கூட நம்மளுக்கு வராது. தினந்தோறுமே நம்ம இப்படி தேய்ச்சி கழுவிடும்போது எதுவுமே வந்து கரை படியாது, உப்பு கரை பூக்காது, எதுவுமே ப்ராப்ளம் இல்லாமல் நம்ம டீப் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது ரொம்ப நேர வேலை இல்லை. ஜஸ்ட் அப்படியே தேய்ச்சி விடும்போதே டைல்ஸ் எல்லாமும் தேய்ச்சி விட்டுட்டோன்னா ஓகே. ஒரு நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி வாஷ் பண்ணிவிடும்போது நம்மளோட வீடு கிச்சன் எப்போவுமே வந்து நீட்டாகவே இருக்க மாதிரி இருக்கும். அதே போல் இந்த பனிக்காலம் மழை காலத்துலலாம் பார்த்திங்கன்னா அந்த சின்ன சின்ன கருப்பு கலரில் சின்ன ஈ மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அது வந்து ஈரப்பதம் அதிகமாக இருக்கிற இடத்துல நிறைய வரும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் தொடச்சி முடிச்சுட்டு நல்லா ஒரு கிளாத் வச்சு தொடச்சி விட்டுட்டு ட்ரை பண்ணிட்டோன்னா இந்த மாதிரி பிரச்சனையும் இருக்காது. என்னோடய கிச்சன் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளோஸிங்காக தான் இருக்கும். பக்கத்தில் வந்து கோழிங்கெல்லாம் இருக்குது அப்படின்றதுனால நான் வந்து ஜன்னலே ஓப்பன் பண்ண மாட்டேன். ஏன்னா அந்த ஸ்மெல் வந்து கிச்சனுக்கு அப்படியே வரும். அதனால் வந்து நான் அதை ஓப்பனே பண்ண மாட்டேன். கிச்சனில் வந்து கொஞ்சமும் வெயில் படுறதுக்கான ஒரு வாய்ப்பே இல்லை. அதனால் எப்போவுமே க்ளோஸ் பண்ணியே இருக்கிறதொட்டு நான் இது மாதிரி தொடச்சி நல்லா ஒரு கிளாத் வச்சு தொடச்சி விட்டுருவேன். அந்த ஈரத்தன்மையும் இல்லாமல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா வெறும் விம் லிக்விட் வச்சு நம்ம தொடச்சி க்ளீன் பண்ணதுலேயே பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும் கிச்சனு. அடுத்த வேலை நம்ம சமைக்கிறதுக்கு உள்ளே வரும்போது மைண்டும் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்கும். இப்படி ஆஃப்டர்நூன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பசங்க வீட்டில் இருந்தாலே ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரின்னு சொல்லிவிட்டு வீட்டில் இருந்த உருளைக்கிழங்கை வச்சு ஒரு ஸ்நாக் தான் செஞ்சு கொடுத்துருந்தேன். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 உருளைக்கிழங்கு தான் எடுத்திருந்தேன். 3 உருளைக்கிழங்குலேயும் தோலை சீவிட்டு கழுவிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து நல்லா துருவி எடுத்துட்டேன். துருவி முடித்ததுக்கு அப்புறமா அதை வந்து தண்ணியில் போட்டு அலசி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு வடிகட்டியில் நல்லா ட்ரெயின் பண்ணிடணும். கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாத மாதிரி ட்ரெயின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு அதில் கார்ன்ஃப்ளவர் மாவு, மைதா மாவு, கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக மிளகாத்தூள், மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி, தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி எல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம். நம்மளுக்கு உருளைக்கிழங்குல விடுற தண்ணியே கரெக்டாக இருக்கும். அப்புறம் அப்படியே வந்து கொஞ்சம் டீயும் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் ஊற்றி வச்சிட்டேன். எண்ணெயும் ஒரு பக்கம் காஞ்சிட்டு இருந்தது. இப்போது எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக வந்து அந்த உருளைக்கிழங்கு மிக்சிங்கை போட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுத்தாச்சு.
நல்லா 2 பக்கமும் திருப்பி விட்டு இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா எடுத்தாச்சு. இதை சாஸோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா பால் காஞ்சதோ கொஞ்சமாக காஃபி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போட்டுக்கலாம். காஃபி பவுடர் காலியாக இருந்தது. சரி ஓகேன்ட்டு காஃபி பவுடரை ஃபில் பண்ணி முடிச்சுட்டு எனக்கு காஃபியோ போட்டுக்கிட்டேன். என்னோட சாட்டர்டே இப்படி தான் போயிருந்தது. கண்டிப்பாக இந்த பதிவும் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்த வீடியோவோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.